இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா வித்யாதீர்த்தாய நவ்யாய நமஸ்தே ராஜயோகினே சாரதா யத் பிரபன்னேப்யோ விதரத்ய நிஷம் சுபம் மலாசுதா கும்பவிபோத முத்ரா வித்யா விராஜத் கரவாரி சாதாம் அபார காருண்ய சுதாம்புராசிம் ஸ்ரீ சாரதாம்பாம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு நான் எடுத்துக்கொண்டதுக்கு சில காரணங்கள் இருக்குது. சரணாகதி மகிமையும் அதன் பரிமாணங்களும். கொடுத்த அவகாசத்தில் எவ்வளவு கண்டென்ட்டை கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி அதை முடிச்சு விட்றேன் சௌரியமாக. இது ஒரு சமுத்திரம் மாதிரி. சரணாகதிங்கிறது ஒரு சமுத்திரம் மாதிரி. சரணாகதிங்கிற கண்டென்ட் ஒரு சமுத்திரம். அதிலேருந்து நான் ஒரு ருத்ரணி ஜலம் அந்த சமுத்திரத்திலேருந்து எடுத்துட்டு உங்கள் முன்னால் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். அதிலேருந்து எடுத்து நம்மளால் பருக முடியும். அவ்வளோ பெரிய சாகரம் சரணாகதிங்கிறது. சரணாகதினா என்ன? ரொம்ப எளிமையாக சொன்னால், நம்மளால் ஒன்றும் பண்ணவே முடியல, ஒரு ஆபத்தில் இருக்கோம், ஒரு அபாயத்தில் இருக்கோம், அதிலேருந்து வெளியில் வரணும், இல்லை நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதுலேருந்து வெளியில் வரணும். இது எல்லாத்துக்கும் நம்ம கையில் உபகரணம் எதுவும் இல்லை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பகவானிடம் போய் சரணாகதி அடைந்தால்தான் பண்ண முடியும். ஏன்னா அவரால் தான் அது முடியும். இது ஒரு எளிமையான ஒரு விளக்கம். தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தல் இறைவனிடம் அப்படிங்கிறது சரணாகதியினுடைய ஒரு டெஃபினிஷனாக வச்சுக்கலாம். பல அம்சங்கள் இருக்குது. இப்போது போக போக அதை நம்ம கவனிக்கலாம். சரணாகதியை பற்றி, அதனுடைய மகிமையை பற்றி யாராவது ஏதாவது சொல்லியிருக்காளா அப்படின்னு பார்த்தால், திருவள்ளுவர் ஆரம்பிக்கிறேன். நான் முதல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் 4 குறள். அதை முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அவங்க முன்னாடி நான் ஆரம்பிக்கிறேன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இந்த உலகத்தில் விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் உலகத்துக்கு சாஸ்தாவாக இருக்கக்கூடிய பகவானை அடைந்தால் திருவடி, அதனால் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு தஞ்சம் புகுந்தால் யாண்டும் இடும்பை இல்லை. எப்போவுமே உனக்கு கஷ்டம் வராது. சரணாகதி மகிமையில் இது ஒரு குறள் எடுத்துட்டுருக்கேன். 4 குறள் மொத்தம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை, அதாவது பகவானை யாரோட ஒப்பிட முடியும்? அவருக்கு நிகர் அவர்தான். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். ஸோ தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் மனக்கவலை மாற்றல் எளிது, அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு அதை நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தார்
பெருவிப்பெருங்கடல் நீந்துவர், சேராதார் நீந்தார். இதை மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். இது வந்து சம்சார சாகரத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும்னால் பகவானை சரணம் அடையணும் அப்படிங்கிற குறள். இது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு தத்துவார்த்தத்தையும் சொல்கிறது சரணாகதியில். அப்புறம் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு ஒரு குறள். அது வந்து உலகத்தில் எந்த பற்றுதலும் இல்லாத பற்றான் பகவான், அவனுடைய திருவடிகளை நீ அடைஞ்சுட்டால் பற்றுக பற்றற்றான். எதற்காக? பற்று விடற்கு பற்றுக. இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஆசாபாசங்களெல்லாம் போகணுங்கிறதுக்காக அவனை பிடிச்சிக்கோ, கெட்டியாக பிடிச்சிக்கோ. அப்போது இந்த ஆசாபாசம் எதனால் போகணும்? ஆசாபாசம் போயிடுத்தினால் உனக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும். அதுதான் குறி, இந்த சரணாகதியுடைய அல்டிமேட் சூப்பர் ஆர்டினேட் கோல். அப்போது இதில் துறவியலில் இந்த குறள் வரதுனால குருன்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். குருவனுடைய பாதாரம் இந்த கட்டியாக பிடிச்சிக்கோ. இதைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் குரு சரணாம்புஜ நிர்பர பக்தக சம்சாராத் அச்சிராத்பவ முக்தக சேந்திரிய மானச நியமா தேவம் திரக்ஷசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். ஸோ குருவனுடைய சரணாகதி அடைந்தால் குருவினிடம் உனக்கு வந்து சீக்கிரமாக இந்த சம்சார சாகரத்துலேருந்து விடுதலை கிடைச்சி மோட்சத்துக்கு நீ போகலாம். ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்கிறார். அது வந்து குருனா என்ன? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா சொல்கிறதுனால குருதான் சிவன், குருதான் விஷ்ணு, குருதான் பிரம்மா, குருதான் நீ எல்லா வணங்குகிற இஷ்ட தெய்வங்களும் குருதான். நீ யாரெல்லாம் வணங்குறியோ, நீ குருவாயூரப்பனை வணங்கலாம், ஐயப்பனை வணங்கலாம், யாரை வேணால் வணங்கலாம். அப்போது குருவை பிடிச்சிருந்தால் அந்த இறைவன் உன்னுடைய சரணாகதியை ஏற்றுக்கிறார். ஸோ இதுதான் இந்த 4 குறள். இது வந்து சரணாகதியை சக்சிங்டாக ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கு. இது இன்ட்ரோடக்ஷன் சரணாகதிக்கு. இப்போ எல்லோரும் கேட்கலாம், எந்த இறைவனை பற்றுவது? இறைவன் சொல்கிறேன், நிறைய நாமம் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. அதுக்கு நம்ம சந்தியாவந்தன மந்திரத்திலே வருது. அதாவது ரக்ஷமாம் சரணாகதம் கோவிந்தம் சொல்லிட்டு ஆகாஷாது பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரக கேசவம் பிரதிகச்சதி. ஆகாசத்திலிருந்து விழுகிற மழை துளிகள், பிரவாகம் எடுத்து ஓடும் மழை துளிகள் கடைசியில் சமுத்திரத்தில் போய் சேர்ற மாதிரி நீ எந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கினாலும் கேசவனை வந்து அடையிற அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் கீதையில் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நீ கவலைப்படாத, அஷூரன்ஸ் கொடுக்குறார் சுவாமி, என்னையே சரணமடை. தர்மத்தை எல்லா தர்மத்தையும் விட்டுட்டுன்னு அர்த்தம் பண்ணப்படாத. சாமானிய தர்மங்கள்லாம் பண்ணுறேன், அது முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் சுப்பீரியர் தர்மம், சூப்பர் ஆர்டினேட் கோல், இந்த மோட்சம் வரணும்னால் என்ன ஃபோக்கஸ் பண்ணி தர்மம் பண்ணினேன்னால், சாமானிய தர்மங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னு இருந்தாலும் நான் உன்னை ஏற்றுண்டு உன்னுடைய ஸ்திதியை மேலே உயர்த்தி கடைசியில் உனக்கு நான் மோட்சத்தை கொடுக்குறேன். மோட்சம் கொடுக்குறேன்னா உடனே வந்துடாது. உன்னுடைய பாபத்திலேருந்து விடுதலை பண்ணினாலும் உடனே வந்துடாது. உனக்கு அந்த தகுதி வரணும். அந்த தகுதியை உனக்கு கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறேன். இது கீதையில் வருது ஸ்லோகம். ஸோ சரணாகதி மகிமை இவ்வளவு விசேஷமாக சொல்லப்படுறது எல்லாத்துலேயும். இப்போது நிறைய பரிமாணங்கள்லாம் இருக்குது. இதில் எல்லாம் எடுத்து சொல்ல முடியாட்டாலும் ஒரு சில எபிசோட்ஸ் உங்கள் முன்னாடி பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். முதல்ல ராமாயணத்துலேருந்து ஆரம்பிப்போம். ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம்னு சொல்கிறது. பாலகாண்டத்தில் சுருக்கமாக சொல்லிட்டு எது முக்கியமோ இந்த விபீஷண சரணாகதி வரும்போது அதை எலாபரேட்டாக சொல்கிறேன். பாலகாண்டத்தில் தேவர்கள் ரிஷிகள்லாம் போய் வைகுண்டத்துக்கு போய் பகவானை பார்த்து, ராவணனுடைய தொந்தரவு தாங்க முடியலை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் எங்களை, இதிலிருந்து எங்களுக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே பகவான் சொல்கிறார், நான் ராமாவதாரம் எடுத்து பண்ணுறேன், உங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கிறேன், அபயம் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறது ஒரு முதல் சரணாகதி. ராமாவதாரம் வருது. அயோத்தியா காண்டத்தில் பரத சரணாகதி. பரதன் வந்து
நான் ராஜ்யத்தில் எனக்கு இஷ்டமே இல்லை, ஆளவே முடியாது, ராமருக்கு கேட்டு ராமர் தான் பண்ணணும்னு என்னமா பண்ணலான்னு கைகேயி எல்லாம் நிந்தனை எல்லாம் பண்ணிவிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கதை, சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ சித்திரகூடத்தில் ராமரை வந்து பார்த்துட்டு நீங்கள் கட்டாயமாக திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கணும், என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறான். ஆனால் ராமர் வந்து பிதிர்வாக்கிய பரிபாலனம், நான் அந்த தர்மத்தை மீற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து பரதன் வந்து அந்த பாதுகைகளை வாங்கிட்டு ஆட்சி பண்ணுறான். ராமரை சாட்சியாக வச்சு, ராமரோட பாதுகை ராமர் மாதிரி அவர் எனக்கு பவர வட்டாரணி கொடுத்துருக்கார், 14 வருஷம் ஆட்சி பண்ணுறான். அந்த சரணாகதி பலிதம் ஆவதற்கு 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ராமர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜ்யத்தை ஏற்றுண்டு அயோத்தியா நாதனாக இருக்கார். ஸோ இது 2வது. 3வது ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள்லாம் கேட்டுக்கா, ராட்சசர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுத்துகிறா, யாகம் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்து ராமர் நான் பார்த்துக்கிறேன், அபயம் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, சரணாகதியை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ சீதை கேட்குறா, இதெல்லாம் சரி, ராட்சஸா உங்களை இப்போ இதுவரையும் என்ன துன்பப்படுத்தினா, நீங்கள் எப்படி அவளை வதம் பண்ணலாம், எப்படி சமாரம் பண்ணலாம், எது நியாயம்னு கேட்குறா. அதுக்கு அவர் வந்து ராமர் சொல்கிறார், ஒரு தடவை வாக்கு கொடுத்துனே, நான் சரணாகத விரதம் எடுத்துன்னு இருக்கிறவன், அதை விட்டு மீற முடியாது, இந்த தர்மம் எனக்கு ரொம்ப முக்கியம், உன்னையும் லக்ஷ்மணனையும் கூட நான் தியாகம் பண்ணுவேன், இதை தியாகம் பண்ண முடியாதுங்கிறார் சரணாகத வத்சலன் ராமர். இதுதான் வந்து ரொம்ப உத்தமமான நிலை ராமருடையது. இது ஆரண்ய காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்தில் உங்களுக்கு தெரியும், சுக்ரீவன் வந்து இது மாதிரி வாலியினுடைய இதெல்லாம் வருது, அனுமார் மூலம் ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு வருது. அப்போது வாலி வதம் பண்ணணும், சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கணும், அவன் கேட்குறான். சுக்ரீவன் அந்த சக்கியை ராமருக்கு இப்போ தேவை, ஏன்னா ராவணன் கூட யுத்தம் பண்ணணுன்னா ஒரு சேனை வேணும், ஆர்மி, சுக்ரீவனுக்கு பண்ணிக்கிறார். சுக்ரீவன் முதல்ல சந்தேகப்படுறான், அவன் நட்பு வச்சுருந்தாலும் ரொம்ப சந்தேகப்படுறான், எப்படி நீங்கள் வாலியை பண்ண முடியும், என்ன சாமானியமாக. அப்போ ராமர் வந்து அவனுக்கு சில பரிசோதனைகள் அவன் கொடுத்ததெல்லாம் ஏற்றுண்டு பண்ணி காட்டுறார். ராமர்கிட்ட நம்பிக்கை வந்து ராமதாசன் ஆறான் அவன். அப்படி அவன் சந்தேகப்பட்டாலும் ஏன் அந்த அந்த சுக்ரீவ சரணாகதியை ராமர் ஏற்றுண்டார்னா, அனுமார் ஆச்சாரியன் அவர் வந்து அவர் மூலம் வந்ததுனால சுக்ரீவனை ஏற்றுக்கிறார் இந்த சரணாகதி. அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ராமதாசனாகவே ஆயிடுறான் சுக்ரீவன். ஆனால் அதில் சுக்ரீவனுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, வாலி வதம் பண்ணணும், ராஜ்யம் திரும்பி வரணும், என்னுடைய மனைவி எங்கிட்ட திரும்பி வரணும். சரி, அதுக்கப்புறம் சுந்தரகாண்டத்தில் சீதை வந்து சொல்கிறா, ஆரண்யத்தில் நாங்கள் இருக்கும்போது காக்காசுரன் ஜெயந்தன்கிறவன் இந்திரனுடைய பிள்ளை என்னுடைய மார்பை வந்து கொத்தி அந்த அவனுடைய மூக்குனால் என்னை ஹிம்சை பண்ணி ரத்தம் வந்தது, ரத்தம் கீழே சிந்தின உடனே ராமர் எழுந்துட்டார். ராமர் எழுந்துட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. கிரீடத்தை பஞ்சவக்திரேனங்கிற, இது யார் இந்த 5 தலை நாகத்தோடு விளையாடுறான் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு தர்பையை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணுறார். காக்காசுரன் 3 லோகத்துலேயும் ஓடுறான், எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, சரணாகதி அடைகிறான். அவன் பண்ணின தப்புக்கு அவனை சம்ஹாரம் பண்ணணும், ஆனாலும் சரணாகதியை ஏற்றுன்ட்ருக்கார். ஒரு ஆபத்துன்னு வந்து விட்டுனா சரணாகதி அடைகிறான், உயிர் தப்பிக்கிறதுக்காக பண்ணினது சரணாகதி அடைகிறான். அப்போது ஒரு கண்ணை மட்டும் எடுத்துக்கிறார், என்ன இந்த பிரம்மாஸ்திரம் வேணா போயிடப்படாதுன்னு. அதனால தான் காக்காக்கி ஒரு கண் தான் இருக்கோ அப்படின்னு சீதை சொல்கிறா. இது காக்காசுரனுடைய சரணாகதி. கடைசியில் யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி. இதை கொஞ்சம் விஸ்தாரமாக உங்கள் முன்னாடி நான் வந்து பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன். விபீஷணன் 3 பேர் மாதிரி இல்லை, அந்த 3 பேரில் வித்தியாசம். அதாவது ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். ராவணனும் கும்பகர்ணனும் ராட்சச குணத்தோடு இருக்கா. வீரர்கள், நாட்டாளனும் அவளுக்கு வேறு இதெல்லாம் இருக்குது, ராட்சச குணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் விபீஷன்ட்டு அது கொஞ்சம் கூட இல்லை. இது உத்தமமாக சொல்லப்படுகிற சரணாகதி வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. இதில் சில முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போது முதல்ல விபீஷணன் வந்து ஆகாச மார்க்கமாக ராமரை பார்க்குறதுக்கு வர, சரணாகதி அடையிறதுக்கு வரான். சுக்ரீவன்ட்ட சொல்லி அனுப்புகிறான், 4 பேரை கூட்டிகிட்டு ஆகாசத்தில் இருக்கான்.
இது மாதிரி நான் சரணாகதி அடைய வந்திருக்கேன் சொல்லுன்னுட்டு. இது எந்த நிலைமையில் அவனுக்கு வந்ததுன்னு கேட்டால் முதல்ல சொல்கிறான் சுக்ரீவன், ஹனுமார் வந்து லங்கைக்கு தூது வந்த உடனே அவரை வதம் பண்ணும் ராவணன் சொல்கிறான். வதம் பண்ணக்கூடாது, இது சாஸ்திர விரோதம், தர்மசாஸ்திரத்துக்கு அதில் சொல்லப்படலை, தூதனாக வந்தவனை வதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ராவணனை கன்வின்ஸ் பண்ணி சாஸ்திரமெல்லாம் சொல்லி ஹனுமாருடைய உயிரை காப்பாற்றினான். அஃப்கோர்ஸ் ஹனுமார் அந்த டயத்தில் வேறு விதமாக இருந்திருக்கலாம், ஆனால் அந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஹனுமாருடைய இது வதம் பண்ணக்கூடாது, நல்ல எண்ணம். ரெண்டாவது, திரிஜடை மூலம் தன்னுடைய டாட்டர் சீதைக்கு சகாயம் நிறைய பண்ணுறான். அவர் ராட்சசிகள் கூட கஷ்டப்பட்டு இருக்கும்போது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் யுத்தம் வர டயத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி, நீ வந்து இன்னொருத்தருடைய மனைவியை வந்து கவர்ந்து கொண்டு வந்திருக்க, அது ரொம்ப தப்பு, அப்படி அபகரிக்கப்படாது, ரொம்ப தப்பான அணுகுமுறை, அது நீ செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சாஸ்திரமெல்லாம் கோட் பண்ணுறான். இது வந்து சாமானியம் இல்லை, மகா பெரிய அபச்சாரம். ராமர் சாதாரணம் இல்லை, அவருடைய அம்பு உலகத்தையே அழிச்சுடும். ராமர் சாக்ஷாத் விஷ்ணு, நீ அவர் கூட சண்டை போடாதே, நீ பண்ணின தப்புக்கு மன்னிப்பு கேட்டுரு, கொண்டு சீதையை கொண்டு அவர்கிட்ட ஒப்படை அப்படின்னு சொல்கிறான். கேட்கல ராவணன். நீ என் தம்பியாக இருக்கக்கிட்டு உன்னை சும்மா விடுறேன், இல்லைன்னா உன்னை இப்போவே சம்மாரம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவனை திரஸ்காரம் பண்ணிவிடுறான். அப்போது விபீஷணனுக்கு ஒரு டைலம்மா, தர்மத்துக்கு பக்கத்தில் நிற்கணுமா அதர்மத்துக்கு பக்கத்தில் நிற்கணுமா? அதர்மத்துக்கு பக்கத்தில் ராவணன் அண்ணாவை போயிட்டான், தர்மத்துக்கு பக்கத்தில் ராமர். அந்த டைலமாவில் நியூட்ரல் ஸ்டாண்டு நீங்கள் எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும். அப்போது விபீஷணன் என்ன பண்ணுறான், தர்மத்து பக்கம் போவோம், அதுதான் சாஸ்வதம். மகாபாரதத்தில் இதுக்கு ஒரு ஆப்போசிட் நடந்தது. பீஷ்மர் துரோணர் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோ தப்புக்கும் தர்மத்துக்கு எகென்ஸ்டாக இருக்கிற துரியோதனை சப்போர்ட் பண்ணால் கர்ணன் பீஷ்மர் எல்லோரும் அழிஞ்சு போனான். இவன் வந்து இந்த டெசிஷன் எடுத்துடுறான், தர்மத்து பக்கம்தான் நம்ம போகணும், இருக்கணும். அப்போது என்னுடைய நாடு, என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்திருக்கேன் ராமரை சரணாகதி அடையிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட மெசேஜை கொடுக்குறான். ராமர் வந்து ஒரு மந்திராலோசனை எல்லார்ட்டையும் கேட்குறார், கன்சல்டேட்டிவ் அப்ரோச். அப்போது என்ன பண்ணுறார், சுக்ரீவன் சொல்லிட்டான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் எதிரியிலேருந்து வரான், எதிரி கேம்ப்பு, அவனை க்ளோஸ் பண்ணோம், அதெல்லாம் ஒப்புத்துக்கவே கூடாது, இங்கே வந்து எதையும் பண்ணுவான், நமக்கு எகென்ஸ்டாக சதி பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருடைய அபிப்பிராயமும் கிட்டத்தட்ட அப்படி இருந்தது. அனுமார் மட்டும் வேண்டான்னு சொல்கிறார். அவனை ஏற்றுக்கலாம், இவா சொல்கிற மாதிரி வதமெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் வந்து எதிரி கேம்பில் இருக்கான்லாம் சொல்லாலும் அவன் வந்து நல்லவன், அவனை ஏற்றுக்கலான்னு சொல்கிறார் அனுமார். அப்போ ராமர் வந்து சொல்கிறார், விபீஷணனால் என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது, அப்படியே அவனுக்கு ராஜ்யத்தில் ஆசையாக இருந்தாலும் பரவாயில்லை, அண்ணா தம்பிக்குள்ளே சண்டை வர்றது ரொம்ப சகஜம், அதனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. இப்போது ராமருக்கு வந்து விபீஷணனை பற்றி முன்னாடி தெரியுமா, ஏதாவது விஷயம் இருக்கான்னு நான் பார்த்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது வால்மீகி ராமாயணத்தில் சூர்பநகை எபிசோட், பஞ்சவடியில் வந்து ராமர்கிட்ட வந்து ராமர் ஆசிரமம் அந்த இருக்கிற ஆசிரமத்துக்கு வரா. நீங்கள் யார் கேட்குறா, நான் இக்ஷ்வாகுதுலேருந்து வந்திருக்கேன். ராமர், இவ யாருன்னு கேட்குறா, லக்ஷ்மணனுங்கிறான். சீதை வந்து மனைவி சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுட்டு வரா. அப்போ ராமர் திரும்பி ஒரு கேள்வி கேட்குறார், என்னை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கியே, நீ யார், ஒன்றை அறிமுகப்படுத்திக்கோ. அப்போ நான் வந்து சூர்பநகை, எனக்கு 3 சகோதரர்கள், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், லங்கேஸ்வரனை பற்றி கேள்விப்பட்டிருப்பேள் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டிதக அப்படிங்கிற. அதாவது விபீஷணன் தப்பி பிறந்துட்டான், அவன் தர்மாத்மா, அந்த ராட்சச குணம் கொஞ்சம் கூட அவனுக்கு இல்லை அப்படின்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறா. விபீஷணனை பற்றி சூர்பநகை சொல்கிறா, அவன் தர்மாத்மான்னு சொல்கிறா. வால்மீகி அதை பிரயோகம் பண்ணுறார் அந்த வார்த்தையை. ஸோ விபீஷணன் ஏதோ எதிரியத்துலேருந்து வந்துட்டு அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. அவன் வந்து தர்மத்து பக்கம் வரான், ராமர்கிட்ட தர்மம் இருக்குதுன்னு வரான். அப்போ ராமர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், யுத்த காண்டத்தில் வந்த ஸ்லோகம். விபீஷணன் வந்து அப்போது சமுத்திரத்தில் சேது பந்தனம் பண்ணலை, வராமல்
அப்போ ராமர் சொல்கிறார், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாப்யே தத் விரதம் மம. எங்கிட்ட வந்து ஒருத்தன் அபயம்னு வந்துட்டான்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது விபீஷனால் அப்படின்னு சொல்லி விபீஷண சரணாகதி ஏற்றுக்கிறார். அப்போ ராஜாவாக இருக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் எல்லாருக்கும். அது இல்லை, இருக்குது, ரெண்டுத்துக்கும் வியாக்கியானம் இருக்குது. பின்னாடி ராமர் சொல்கிறார், விபீஷணா ராஜ்யத்தை ஏற்றுக்கோ, நீ மாட்டேன்னு சொல்லிடாதேங்கிறார். அதனால் அவனுக்கு ராஜ்யத்தில் ஆளணுங்கிற ஆசை இருக்குதுன்னு எடுத்துக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் அவன் ஆசைப்பட்டது ராஜாவாக நம்ம இருந்தால் பிரஜைகளுக்கு நம்ம நன்மைகள் செய்ய முடியும், அவளை நல்லபடியாக காப்பாற்ற முடியுங்கிற நல்ல எண்ணம் அவன்கிட்ட இருந்தது. அதனால் என்ன பண்ணுறார் ராமர், உடனே ஒரு சமுதிரத்துலேருந்து ஜலத்தை எடுத்து லக்ஷ்மணனை கொண்டு வர சொல்லி ஒரு சிம்பாலிக் பட்டாபிஷேகம் பண்ணிடுறார் குயிக்காக. அப்போது இது சிம்பாலிக் பண்ணியிருக்கேன், ஏன்னா எங்கிட்ட உனக்கு நம்பிக்கை வேணும், யுத்தமெல்லாம் முடியறதுக்கு நாளாகும், ரொம்ப சிரமப்பட்டு தான் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் உன்னை ஃபார்மலாக உன்னை ராஜாவாக இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது விபீஷணனுடைய சரணாகதி இப்படி வருது. இப்போ சில கேள்விகள் இருக்கும் எல்லாருக்குமே. துரோகி, ட்ரெய்ட்டர் அப்படின்னு சொல்கிறா இல்லையா எல்லாரும். விபீஷணன் ஒரு ட்ரெய்ட்டர், அது எப்படி முடியும்? அண்ணாவை விட்டு கொடுத்துட்டு இங்கே அவனை எடுத்துக்கிறதாவது அப்படின்னு இருக்குது. அப்போது நீங்கள் யோசிக்கணும், விபீஷணன் என்ன சொல்கிறான், எல்லாரு கூடயும் அவனும் அழிஞ்சு போயிட்டா ஒத்துருமே இருக்க மாட்டா லங்கைக்கு ஆடுறதுக்கு, லங்கையே போயிடும். அப்போது தர்மமாக அதர்மமானு இருக்கும்போது தர்மத்து பக்கம் வருதுனால அவன் துரோகியாக முடியாது. ராவணன்ட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறான், இவ்வளோ தப்பு பண்ணுற நீ, இதெல்லாம் தப்பு பண்ணாதேன்னு கேட்கலை. அதனால் அவன் பண்ணினதில் ஒரு நல்ல எண்ணம் என்னதுனால், ராஜாவானால் லங்கையை காப்பாற்ற முடியாது, லங்கைக்கு ஒரு ஆள் வேணும். எல்லோரும் ராவணன் கூட இருந்து கும்பகர்ணன் எல்லோரும் மாதிரி எல்லோரும் சம்மாரம் ஆகிடுறா. அப்போ என்ன ஆகும், லங்கை ஒரு நல்ல ராஜா வேணும், அது ஒரு சமாதானம் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது சில பேர் என்ன சொல்கிறா, இந்த ராமர் கூட சேர்ந்துட்டா அப்புறம் யுத்தத்தினுடைய யுக்தியெல்லாம் சொல்லி கொடுக்குறான், வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் ராமர் கேட்குறார், எப்படிலாம் பண்ணணும், என்ன செய்யணும், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கேட்குறார். அப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறான். கும்பகர்ணனுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இந்திரஜித்தோடது என்னங்கிறான். கடைசியில் இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு லக்ஷ்மணனுக்கு உபகாரம் பண்ணுறான், அந்த யாகத்தை நிறுத்துன்னு சொல்கிறான். மிலிட்ரி சீக்ரெட்ஸ் எல்லாம் அவன் சொல்லப்படாது. அப்போ சரணாகதி அடைஞ்சாச்சையா, ராமர் தான் ஏற்றுண்டாச்சு, இஸ் பார்ட் ஆஃப் ராமா. அப்போது ராவணன் தான் சுக்ரீவன் அந்த விபீஷணனுக்கு எதிரி, அது அப்போ வந்தாச்சு இங்கே. அதனால் அது சரியான சமாதானம் ஆகாது. இது உத்தமமான சரணாகதி விபீஷண சரணாகதி. இதுதான் சம் சப்ஸ்டன்ஸ். இதை நிறைய பேர் டிபேட் பண்ணலாம். துரோகி அண்ணா கூட இருந்து அழிஞ்சு போ, லங்கையே அழிஞ்சு போட்டோம், எல்லா அதர்மமும் பண்ணு, இது எப்படி நியாயமாகும்? எவ்வளோ பெரிய வீரன் கர்ணன், கடைசியில் அப்படி தானே ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே மகாபாரதத்தில். தர்மம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஜெயம். அதை தெரிஞ்சுட்டு விபீஷணன் பண்ணுறான். அதனால் அவன் மகாத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் வால்மீகி, தர்மாத்மானும் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். சூர்பனகை சொல்கிறா, விபீஷணன் தர்மாத்மா, அவன் தப்பி பிறந்துட்டான், ஒன்றுமே தெரியாதவனுக்கு அவ்வளோ சாத்வி அப்படின்னு சொல்கிறான். ஸோ விபீஷண சரணாகதி இது நல்லா ரொம்ப, அதாவது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு சரணாகதி. அது அவன் ட்ரெய்ட்டர் இல்லை, அவன் ஆத்மார்த்தமாக பண்ணுற சரணாகதி. ஆனால் அவன் மோட்சத்துக்கு பண்ணலை, நல்லதுக்கு பண்ணுறான் சரணாகதி. இதிலேருந்து இப்போது பாகவதத்துக்கு வருவோம். ஸ்ரீமத் பாகவதம், துருவஸ்துதி. அப்போது உத்தானபாதன் ஒரு ராஜா இருந்தான். சுரூச்சி, சுனீதி 2 மனைவிகள். சுரூச்சிக்கு பிறந்தவன் உத்தமன், சுனீதிக்கு பிறந்தவன் துருவன். ஒரு நாளைக்கு உத்தானபாதருடைய மடியில் உத்தமன் உட்காந்துட்டுருக்கான், சுரூச்சி பக்கத்தில் நிற்கிறா. அவன் அலட்சிய பாவத்தோடு இருக்கான் சுனீதிகிட்ட, மூத்த மனைவியாக இருந்தாலும். இந்த துருவன் 5 வயசு பையன் ரொம்ப ஆசைப்பட்டு அவருடைய மடியில் அந்த உத்தானபாதன் உட்காந்துருக்கிற மாதிரி நானும் உட்காரணும்னு வரான். அப்போது
கடுமையான வார்த்தை சொல்லி இந்த சுருச்சி சொல்கிறா, அதில் உட்காரத்துக்கு உனக்கு அருகதை இல்லை, இந்த ராஜ்யத்தை நீ ஆள்றதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, நீ என் வயத்தில் பிறக்கலை, என் வயத்தில் பிறக்காமல் வேற ஒத்திக்கு வயத்தில் பிறந்தவள் நீ பிறந்திருக்க, அதனால் உனக்கு இதில் அருகதையே கிடையாது, நீ போய் பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அடுத்த ஜென்மாவில் என்னுடைய பிள்ளையாக பிறக்கணும்னு, அப்போ தான் உனக்கு இந்த ராஜாவோட மடியில் ஏற முடியும், இந்த த்ரோனை நீ யூ கேன் ஆல்சோ பிகம் த கிங் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ரொம்ப அந்த 5 வயசு பையனுக்கு அதை கேட்ட உடனே எப்படி இருக்கும் எல்லோரும் நினச்சி பாருங்க. அப்படி தைச்சுடுத்து, அப்படியே ரொம்ப அழுதுண்டு வந்து அம்மாட்ட சொல்கிறான் சுனீதிட்ட. இப்போ சுனீதி சொல்கிறா, ராஜா வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் என்னை மனைவியாக ஏற்றுக்க மாட்டார், என்னை சர்வன் மெய்டாக ஒரு வேலைக்காரியாக கூட ஏற்றுக்கிறாரோ சந்தேகம். உன் சித்தி சொல்கிறதுல என்ன தப்பு? சரியாக தானே சொல்லிருக்கா. நீ என்ன பண்ணுற, அந்த சித்தி சொன்ன வாக்கை அப்படியே எடுத்துண்டு பகவான் விஷ்ணுவிட்ட சரணாகதி அடை, அதுதான் வழி, வேறு வழி இல்லை, அவர் ஏதாவது வழி காட்டுவார் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறா. துருவன் கிளம்பிடுறான். ஸோ ஒரு ட்ரிகர், துருவ சரணாகதிக்கு ஒரு ட்ரிகர் இருந்தது. இது மாதிரி ஒரு எபிசோட். துருவன் கிளம்புறான். வர வழியில் நாரதர் பார்க்குறா, என்னப்பா துருவா இதெல்லாம் சொல்கிறான், கதையை சொல்கிறான். நாரதர் சமாதானப்படுத்த பார்க்குறார், முடியல, இது சாமானியம் இல்லை தபஸெல்லாம், எனக்கு நீங்கள் மந்திரோபதேசம் பண்ணுங்கோ, நான் வந்து திடமாக இருக்கேன், நம்பிக்கை, ஃபெய்த், டிவோஷன் எல்லாம் அவன்கிட்ட இருக்குது, நான் வந்து திட விசுவாசமாக இருக்கேன் பகவான்கிட்ட, எனக்கு மந்திரோபதேசம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நாரதர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு மந்திரம் சொல்லி கொடுக்குறார். மதுவனத்துக்கு வரான் துருவன், தபஸ் பண்ணுறான். முதல் மாதம் 3 நாளைக்கு ஒரு தடவை பழம் காய்கள் சாப்பிட்டு தபஸ் பண்ணுறான். 2வது மாதம் 6 நாட்களுக்கு ஒரு தடவை புல், இலை, தழை இதை சாப்பிட்டு தபஸ் பண்ணுறான். 3வது மாதம் 9 நாளைக்கு ஒரு தடவை ஜலத்தை மட்டும் குடிச்சுட்டு தபஸ் பண்ணுறான். 4வது மாதம் 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை சுவாசம் பண்ணிட்டு பிரெத் கண்ட்ரோல் பண்ணி தபஸ் பண்ணுறான். 5வது மாதம் டோட்டல் பிரெத் கண்ட்ரோல், ஒத்த காலில் ஏகபாதம் அதில் தபஸ் பண்ணுறான். ஒரு காலில் நின்றுட்டு அவன் தபஸ் பண்ணுறான். அப்போது ஒரே காலில் நின்றுட்டு அவன் தபஸ் பண்ணும்போது உலகமே அப்படியே ஆடி போய்ட்டுருது. எல்லோரும் போய் சொல்கிறா, பிராணிகள்லாம் மூச்சு கூட விட முடியல, பிரெத் கண்ட்ரோல் அவ்வளவு காற்றையும் அவன் இது பண்ணிகிட்டு இருக்கான், கண்ட்ரோல் பண்ணுறான், உக்ர தபஸாக இருக்குது, ஏதாவது பண்ணி நீங்கள் தடுக்கணும். இல்லைப்பா துருவன் பண்ணுறான், எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னுட்டு விஷ்ணு வரார். விஷ்ணு வந்து பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம் துருவனுக்கு முன்னாடி, துருவனுடைய தபஸ் அப்படியே இருக்குது. துருவான்னு கூப்பிடுறார், அப்படியே இருக்கான். ஆனால் அந்த பிரகாசத்தில் டிஸ்டர்ப் ஆகிடுறது தபஸ். அப்படி பார்க்குறான், முன்னாடி பகவான் விஷ்ணு சங்கு சக்கர கதா பத்மமாக காட்சி அளிக்கிறார். பகவானை பார்த்த உடனே இப்போ இந்த ராஜ்யம் அம்மா சொல்லிட்டா, இதனால் வேணும், ராஜ்யம் வேணும், நான் ஆளணும், நானும் அப்பா மடியில் உட்காந்துக்கணும்னு நினச்ச துருவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். என்ன கேட்குறதுனே தெரியல, சின்ன பையன். அப்போது பகவான் வந்து தன்னுடைய சங்குனால் இந்த பிள்ளைக்கு என்ன பேசுகிறது தெரியலேங்கிறதுக்காக அப்படி தேய்க்கிறார், கன்னத்தை தேய்க்கிறார் அப்படி சங்குனால். அப்படி தேய்ச்ச உடனே வந்த ஸ்துதி தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லக்கூடிய துருவஸ்துதி. அதில் ஆரம்பிக்கிறான், யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம் யகஸ்த்வமேவ பகவன் இதம் ஆத்மசக்தியா மாயாக்கியோரு குணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வானுவிஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபா வசுவத் விபாசி அப்படின்னு சொல்லிட்டு
மூணாவது ஸ்லோகத்தில் தொத்தத்தயா வயுனமேத மச்சஷ்ட விஸ்வம் சுப்த பிரபுத்த இவநாத பவத் பிரபன்னக தஸ்யா பவர்ய சரணம் தவ பாதமூலம் விஸ்மரியதே கிருதமிதாம் கதமார்த்த பந்தோ அப்படிங்கிறான். அதாவது உன்னுடைய தவபாத மூலம் அதை அடைஞ்சுட்டா, அவனுடைய பாதத்தை அடைஞ்சுட்டா எந்த கஷ்டமும் கிடையாது. மோட்சமடைஞ்ச ஞானிகள் கூட உன்னோட பாதத்தை விரும்புகிறா. மோட்சமடையாதவா அதுக்காக பிரயத்தனம் பண்ணுறா. பிரம்மாவுக்கு எல்லாம் தெரியும், பிரம்மாவுக்கு நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தேள். ஆனால் அந்த பிரம்மா கூட தூங்கி எழுந்துட்டு தினம் உலகத்தை பார்த்து சிருஷ்டி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டுருக்கார். உன்னுடைய பாதத்தை சரணம் அடையணும்னு அவருக்கு மறந்து போயிடுத்து போல் இருக்கு அப்படிங்கிறான். எப்படி கதமார்த்த பந்தோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது சரணாகதி தத்துவம். அப்போ துருவனை சமாதானப்படுத்தி அவர் சொல்கிறார், நீ நாட்டை ஆண்டுட்டு துருவ நட்சத்திரமாக என்னுடைய செலஸ்டியல் சிஸ்டம் இருக்குது, அது 7 ரிஷிகள் இருக்கிற பிளானட்டரி சிஸ்டத்துக்கு எபோவாக இருக்குது, அதில் நீ துருவனாக காட்சி அளிப்பை, எல்லா மெட்டீரியலிஸ்டிக்கும் முடிஞ்சிட்டு ராஜ்யத்தில் ஆண்டுட்டு என்னை வந்து அடைவான்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான இது. எந்த எதிர்பார்ப்பும் அவனுக்கு அப்புறம் இல்லை. முதல்ல ராஜ்யம் அந்த அம்மா சொல்லிட்டா, சித்தி சொல்லிட்டா, அது வேணும்னு நினச்சான். அப்புறம் பகவானை பார்த்தப்புறம் கம்ப்ளீட் சரண்டர், அப்படியே பொழியிறான். இது துருவஸ்துதி. இதை வந்து நான் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் சுருக்கமாக சொல்கிறேன். பிரகலாத ஸ்துதி, பிரகலாத சரணாகதி எல்லாருக்கும் தெரியும். பிரகலாதனுடையதில் என்ன வித்தியாசம்னா, அவன் வந்து பிறந்த உடனே உங்களுக்கு எப்போவுமே ஹரியை தவிர எதுவும் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஹரி இருக்கார். அந்த தாத்பரியம் அவனுக்கு நாரதர் உபதேசம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஆயிருக்கு. அதனால் எல்லாம் தெரியும் பிரகலாதனுக்கு. ஹரியை தவிர எதுவும் கிடையாது, ஹரிஸ்மரணை. ஹிரண்யகசிபுக்கு பிடிக்கலை. இந்த குருகுலத்துக்கு அனுப்பிச்சா அங்கே இருக்கிற பையன்கள்ட்ட இந்த பாடம்லாம் ஹிரண்யகசிபு பற்றிலாம் பாடம்லாம் கிடையாதுரா, அதெல்லாம் தப்பு, ஹரியை சொல்லு, அது மாதிரி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு கடும் கோபம் வருது, என்ன சொல்லியும் கேட்கலை. நான் தான் பகவான்கிறான் அவன். கடைசியில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து அவனை கொல்லுறதுக்கு கூட முயற்சி பண்ணுறான். யானை அனுப்புகிறான், யானை வந்து திரும்பி வந்து விடுறது, ஒன்றும் பண்ணலை. அவனை என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான். எந்த கஷ்டத்துலேயும் பகவான் நம்மளை கைவிட மாட்டார்ங்கிற திட நம்பிக்கை அவன்கிட்ட இருந்ததுனால அவன் பாட்டுக்கு இருக்கான், ஒன்றும் நடக்கலை அவனுக்கு. கடைசியில் கோபம் வந்து, என்னடா ஹரி ஹரிங்கிற, எங்கே இருக்கார் இந்த ஹரி? எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் எங்கே இல்லை அப்படிங்கிறான். இன்னும் கோபம் வருது அவனுக்கு. இந்த தூணில் இருக்காரா? ஒரு தூணை காட்டுறான். நிறைய தூண் இருக்குது அந்த அசம்பிளி ஹாலில். அந்த ஒரு தூணை காட்டுறான். இந்த தூணில் இருக்காரா? ஒருவேளை அவன் வேறு இந்த தூணில் இருக்காரான்னா ராட்சச புத்தி, வேறு தூணில் அடிச்சுட்டா. சுவாமி எல்லா தூண்லையும் வந்தாச்சு நரசிம்ம அவதாரமாக. பட் இந்த தூண் இருந்த உடனே ஒரு அடி அடிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த தூண்லேருந்து நரசிம்ம அவதாரம் வருது. சத்தியம் வித்தாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனக அதிருஷ்யத்தை அதி அத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். ஒரு அற்புதம், அதி அற்புதமான ரூபம். மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை. பிரகலாதனோட வாக்கு பொய்க்கப்படாது. பிரம்மாட்ட ஏகப்பட்ட வரம் வாங்கிட்டு இருக்கான். என்னை பூமியில் சாய்க்கப்படாது, பண்ணப்படாது, வதம் பண்ணுறதுக்கு. எனக்கு ஆயுதங்களை பிரயோகம் பண்ணப்படாது, பகலும் இருக்கப்படாது, ராத்திரியும் இருக்கப்படாது, என்னெல்லாமோ கேட்டிருக்கான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவு கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணின அவதாரம் நிருசிம்ம அவதாரம். ஆனால் ரியல் டைம் பேசிஸ் சட்டுன்னு முடிஞ்சிருச்சு. ஒரு முகூர்த்த காலம் இருந்திருக்குமா இருக்கும், ஓவர், எல்லாம் ஓவர். அப்படியே வந்து அந்த பிரகலாதனுடைய ஒரு பக்தி, எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கார், எங்கே இல்லைங்கும் போது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயையா. அந்த கீதையில் 61வது ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில் ஈஸ்வரன் எல்லா இடத்துலையும் இருக்கார், எங்கே இல்லை அப்படிங்கிறது தாத்பரியம். பிரகலாதனுடைய சரணாகதி. அப்புறம் சமாதானம் ஆகிறது உங்களுக்கு தெரியும். எல்லாம் பிரகலாதன் ஸ்துதி பண்ணி அப்பாக்கெல்லாம் வந்து மன்னித்து அந்த மோட்சம் கொடுக்கணும், அவருக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறான். எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு விசேஷமான உத்தமமான சரணாகதி. அடுத்தது அம்பரீஷன் சரித்திரம் கொண்டு வரேன் நான்.
ஏன் கொண்டு வரேங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பள். நபகன் அப்படிங்கிறவனுடைய பிள்ளை நபாகன், நபாகனுடைய பிள்ளை அம்பரீஷன். மனுவில், வைவஸ்வத மனுவிலேருந்து வரான். அவன் 7 கடல் சூழற உலகத்தை ஆட்சி பண்ணிட்டுருக்கான். ரொம்ப விஷ்ணு பக்தன். பக்தியும் சரணாகதியும் பிரிக்க முடியாது, பின்னாடி சொல்கிறேன் அதை. ரொம்ப விஷ்ணு பக்தன். அவர்கிட்ட அப்படியே சாஷ்டாங்கமாக விஷ்ணு தான். இந்த உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் மாயை, நான் ராஜாவாக இருக்கேன், இருந்தாலும் இதெல்லாம் உண்மை அப்படின்னு பற்றுதல் இல்லாமல் தாமரையில் இருக்கிற ஜலம் மாதிரி இருக்கான். அப்போது அம்பரீஷன் ஒரு துவாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணுறான். அந்த துவாதசி விரதம் பண்ணுறதுக்கு என்ன சம்பிரதாயமோ, என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், அது எல்லாத்தையும் அவன் செய்கிறான். பிராமணாளுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ணுறான். இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அப்படியே பண்ணிவிட்டு அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும். பூர்த்தி பண்ணுற நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட முடியும். துவாதசி விரதமாக இருந்தாலும் ஏகாதசி தான் ஃபாஸ்ட்டு. ஆனால் துவாதசி 24 நிமிஷம் ஏதோ ஒரு கணக்கு இருக்குது, அதுக்குள்ளே அந்த விரதத்தை முடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறான், அந்த டைம் துர்வாசர் வந்துடுறார். துர்வாசரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் அப்போது துர்வாசரை கூப்பிட்றான். நீங்கள் என்னை விரதம் முடிக்கிறேன், நீங்கள் கட்டாயமாக சாப்பிட்டு போகணும் எல்லாம் சொல்கிறான். அப்போ அவர் முள்ள குளிச்சுட்டு யமுனைக்கு போயிட்டு நிதானமாக, அவர் எப்போது தானே பண்ணுவார், அப்படி விஷம் பண்ணுவார், அப்படியே ஸ்லோவாக இது பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் முள்ள வரும்போது இங்கே டைம் ஆகிடுறது. எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுறான் அம்பரீஷன். இந்த பாருப்பா, விரதம் பூர்த்தி பண்ணணும், சாப்பிட வேண்டாம், நீ ஜலத்தை கொஞ்சம் பருகி பூர்த்தி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜலம் கொஞ்சம் எடுத்துட்டு விரதம் பூர்த்தி ஆனுமே ஜலத்தை சாப்பிட்றான். துர்வாசருக்கு தெரிஞ்சு போச்சு, இன்ட்யூஷன் வரும்போதே, என்னவா நீ செய்யலாம், இப்படி என்ன அவமரியாதை பண்ணிட்டேன், என்ன நீ விரதம் பூர்த்தி ஆகிறதுக்குள்ளே, நான் வரத்துக்குள்ளே எப்படி நீ பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு கேட்டு உடனே ஒரு சாபம், கோபம் வருது இல்லையா. அந்த தலையிலேருந்து ஒரு ரோமத்தை அப்படி எடுக்கிறார், மயிர் எடுக்கிறார். ரோமத்தை எடுத்து ஒரு துர்தேவத்தையே இது பண்ணுறார். கிரியாங்கிற துர்தேவத்தை நெருப்பு கக்கிண்டு கையில் வாளோட வரா இந்த கிரியாங்கிறவர். அம்பரீஷன் பேசாமல் இருக்கான். அம்பரீஷனுக்கு பகவான் எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு சுதர்சன சக்கரத்தை கொடுத்துருக்கார். அவன் என்றைக்குமே அதை பிரயோகம் பண்ணல, பக்கத்தில் இருக்குது. அப்படி அந்த அம்பரீஷனை பார்த்து வரது, அந்த வரும்போது இந்த சுதர்சன சக்கரம் நகர ஆரம்பிக்கிறது. போய் அந்த கிரியாவை கபடிகரம் பண்ணி விடுறது, சாப்பிட்டுட்டு துர்வாசரை துரத்துறது. குழந்தையாக இருக்கும்போது, சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். துர்வாசர் ஒரு தடவை மாட்டிக்கிறாருன்னு. துர்வாசர் ஓடுறார். முதல்ல பிரம்மாட்ட போகிறார். என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நேராக சிவன்ட்டு வரார் கைலாசத்துக்கு. ஐயோ, மகாவிஷ்ணுவுடையது அம்பரீஷன், நான் என்ன பண்ண முடியும், நீ போய் அவர்கிட்டயே சரணாகதி அடை அப்படின்னு சொல்கிறார். வைகுண்டத்துக்கு வரார், மகாவிஷ்ணுவை சரணாகதி பண்ண வரார். எங்கிட்ட பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, பாகவத அபச்சாரம் பண்ணிட்ட, ஒரு முனிவராக இருக்கக்கூடிய யோகியதை உங்கள்கிட்ட எல்லாம் போச்சு, கோபம் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபம், நீ போய் அம்பரீஷன்ட்ட சரணாகதி பண்ணு, அதுதான் வழி, வேறு வழியே கிடையாது. நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, பாகவத அபச்சாரம், எனக்கு பக்தன் தான் முக்கியம். அந்த பக்தனுக்கு நீ அபச்சாரம் பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் சரணாகதி அடை. இப்போ துர்வாசர் வரார், உயிர் தப்பிக்கணும், அவர் பண்ண தப்பு. அம்பரீஷன் காலை பிடிக்கிறார். அம்பரீஷன் வெக்கப்படுறான். ஒரு ரிஷி போய் நம்ம காலை பிடிக்கிறாரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்துதி பண்ணுறான். சுதர்சன சக்கரம் அவன்கிட்ட திரும்பி வந்து விட்றது. அதுக்கப்புறம் 1 வருஷ காலம் துர்வாசர் வருகைக்கு வெயிட். என்னதுன்னா, அந்த 1 வருஷமும் மாதம் அந்த ஜலத்தை குடித்தே சாப்பிடவே இல்லை 1 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் துர்வாசர் 1 இயர் வந்ததுக்கப்புறம் அந்த துவாதசி விரதத்தை பூர்த்தி பண்ணுறான். இதில் துர்வாசர் அம்பரீஷனுக்கு பண்ணின சரணாகதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கினது. அதை பகவான் அம்பரீஷனுடைய பெருமையும் அவனுடைய தபஸும் உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக அவர் இதை செய்கிறார்.
அவரே ஏற்றுருக்கலாம். அம்பரீஷன். ஸோ அம்பரீஷனுக்கு பண்ணுற சரணாகதி பெருமாளுக்கு பண்ணுற சரணாகதிக்கு சமமாகும்னு ஒன்று எடுத்துக்கலாம். அம்பரீஷனுக்கு பண்ணினால்தான் உனக்கு உயிர் தப்பிக்க முடியும், ஏன்னா என்னுடைய பக்தன். ஸோ துர்வாசர் அம்பரீஷனுக்கு பண்ணின சரணாகதி இது பாகவதத்தில் வருது. நிறைய இருக்குது, இதெல்லாம் சொல்லணும்னா கால அவகாசம் கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான இது சொல்கிறேன். அது கிளைமேக்ஸ் மாதிரி எப்படி போகிறது பார்க்கலாம். மார்காவர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கஸ்ய கூர்ச்சாயதே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யகோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே. மார்க்கத்தில் நடந்து 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 தேஞ்சு போன செருப்பு பசுபதியினுடைய அங்கத்துக்கு கூர்ச்சம் மாதிரி இருக்குது. அபிஷேகத்துக்கு முன்னாடி கூர்ச்சம் வைப்பா இல்லையா, அது ஒரு கூர்ச்சம் மாதிரி இருக்குது. தர்பை அபிஷேகத்துக்கு முன்னாடி பண்ணுவா, சிவனுடைய அபிஷேகத்துக்கு முன்னாடி. காண்டூஷாம்புத சேச்சனம் புரரி போகோ, வாயில் அவன் வச்சுட்டு அடக்கின்றிருக்கிற ஜலத்தை உமிழறானே, அது கங்காபிஷேகம் மாதிரி இருக்குது. கிஞ்சித் பக்ஷித, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாக்கி மாம்சத்தை அந்த ஹார்ட் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேனோடு கலந்து சமர்ப்பிக்கிறானே சிவபெருமானுக்கு, அது மகா நைவேத்தியத்துக்கு சமமாக இருக்குது. பக்தி என்னதான் பண்ணாது அப்படின்னு சொல்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதர் சிவானந்த லஹரியில் 63வது ஸ்லோகம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணப்ப நாயனாருடைய கதை. கண்ணப்ப நாயனார் ஆந்திர பிரதேசம் அந்த ஒரு பார்டரில் திண்ணன் ஒரு வேடன், ஒரு வேடனாக இருக்கார். இப்போது தினம் வேட்டையாடணும், 4-5 நண்பர்கள், படிப்பறிவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஒரு நாளைக்கு இந்த நாணன் அப்புறம் நாகன் இது மாதிரி நண்பர்கள் பேர் இருக்குது. சேக்கிழார் புராணத்தை படித்தா கண்ணில் ஜலம் வந்துடும். வரா அங்கே வேட்டை ஆடின்னு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு அரிவாளில் குத்தறிவாளில் அப்படியே ஒரு பன்றியை சாய்ச்சுட்றான். எல்லோரும் ஆச்சரியப்படுறான். அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த மலைக்கு மேலே என்ன தெரியறதுன்னு பார்க்குறான். ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு மேலே என்னமோ தெரியறதேங்கிறான். குடுமித்தேவர் இருக்கார் அங்கே அப்படிங்கிறான் நாணன். குடுமித்தேவர் அவர் தான் பெரிய, அவருக்கு சிவன்கிற பேரெலாம் தெரியாது. அவரை பார்க்கலாம் வா, நீ எல்லோரும் போகிறா. அந்த மலையில் ஏறும்போதே அவனுக்கு ஒரு புத்துணர்வு வருது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். மலையில் ஏறி போன உடனே அங்கே சிவபெருமானுடைய லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை பார்க்குறான். அதுக்கு மேலே புஷ்பங்கள்லாம் போட்டிருக்கு. அப்போ அந்த நாணன் சொல்கிறான், சிவகோசரி முனிவர்னு ஒருத்தர் வருவார், காளஹஸ்தீஸ்வரன் பூஜை பண்ணுறதுக்கு. சிவகோசரி. இப்போ நாணன் சொல்கிறான், அவர் ஏதோ பூஜை பண்ணுவார்ப்பா, அந்த பூவெல்லாம் வைப்பார், அபிஷேகம் பண்ணும், மேலே ஜலத்தை அப்படி ஏதோ அலம்புவார், அதை வச்சு அவனுக்கு என்ன தெரியும் அதை சொல்கிறான். அப்புறம் கொஞ்சம் நைவேத்தியம்லாம் பண்ணுவார், பால் பழம் அன்னம் இது மாதிரி வைப்பார். அப்படின்ற இடம் நடக்கிறது. அப்படியா, நம்ம பண்ணணுமே, தனியாக இருக்கார் இவர் இப்போது அப்படின்னுட்டு தினம் அந்த தேய்ச்சி போன கால், அதில் செருப்பு, அதுக்கு கூர்ச்சி மாதிரி இருக்குங்க சொல்கிறாரே, தினம் அந்த பூவெல்லாம் தள்ளிடுவான் மேலே இருக்கிறத. அந்த சொர்ணமுகி பொன்முகிலி அந்த ஆத்தங்கரையிலேருந்து அந்த ஜலத்தை வாயில் அப்படியே அடக்கிப்பான். இடது கையில் வில்லு, வலது கையில் அந்த மாம்சம் அதை பதப்படுத்தினது. அதுக்கப்புறம் தலையில் பூ, வாய்க்குள்ளே அவ்வளோ ஜலம். அவனுக்கு இந்த பஞ்சபாத்திர ருத்ரணி அதெல்லாம் என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பாத்திரம், அதுக்கு ஜலத்துக்கு ஒரு கலசம் வேணும், எதுவுமே தெரியாது. மலை, கரடு முரடு,
அது வந்து மேடு பள்ளமாக இருக்கும். அதில் நடந்துட்டு ஒரு சொட்டு ஜலம் வெளியில் சிந்தாமல் அந்த சிவபெருமான் அந்த காளஹஸ்தீஸ்வரனுக்கு வந்துட்டு அந்த பூவெல்லாம் தள்ளிட்டு அப்படி உமிழ்வான். தன்னுடைய வாயில் இருக்கிற ஜலத்தை அப்படி சுவாமி முன்னாடி அப்படி துப்புறான்னு சொல்கிறோம் நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில். அது வந்து தொடச்சிட்டு அப்புறம் பூவெல்லாம் வச்சு அந்த மாம்சத்தெல்லாம் வச்சு பண்ணிட்டு போயிடுவோம். டெய்லி நடக்கும். முதல் நாள் ஆச்சு. சிவகோஸ்ரீ வந்து பார்க்குறாரு, எல்லாத்தையும் தள்ளிட்டு என்னடா அது என்னமோ நடந்துட்டுருக்கு, ஒரே மாம்சமாக இருக்குது, என்னது இது, அதை அகற்றுறார். 2வது நாள் ஆச்சு. 3வது நாளும் இப்படியே நடக்கிறது. 5 நாள் ஆகிடுது. அவரும் ஆன்மீகத்தை பூஜை பண்ணி சிவபெருமானுடன் நேரில் பேசுகிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. அப்போது சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், என்னது இப்படி நடக்கிறது, நீ தடுக்க வேண்டாமான்னு. சொப்பனத்தில் வரார். டேய், நீ ஆன்மீகமாக பண்ணுற, அவன் சாதாரணம் இல்லை, பெரிய பக்தன், ஆத்ம பிரேமை, அவன் சாதாரணமாக என்னடாதே ஒரு வேடன்னு, தினம் வரான், என்னோ பண்ணுறான்னு நினச்சிக்காதே, அவன் செருப்பினால் தேய்க்கிற கூர்ச்சம் எனக்கு கூர்ச்சம், ஆதிசங்கர பகவத்பாதருடையது வருதங்க. அவன் உமிழ் நீர், அந்த வாயில் கொப்பிடிச்சிருக்கிற நீர் இருக்குது, கங்காபிஷேகம், உன்னுடைய அபிஷேகத்தை விட ஸ்லாக்கியமாக இருக்குது, அவ்வளோ நன்னா இருக்குது. அவனுடைய நைவேத்தியம் மகா நைவேத்தியம். உனக்கு நான் காட்டுறேன், நாளைக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு வா, அந்த மரத்துக்கு பின்னாடி இரு, அதில் நீ பார்க்கலாம், அந்த அற்புதத்தை பாரு, அவன் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியும். அவர் சிவகோஸ்ரீ வந்து பின்னாடி இருக்கார். 6வது நாள் சிவபெருமான் என்ன பண்ணுறார், இவன் எடுத்துகிட்டு சுவாமிக்கு நேரமாச்சே, எல்லாம் கொடுக்கணுமேனு ஓடி வரான். ஒரு வலது கண்லேருந்து ரத்தம் வருது, அப்படியே ரத்தம் வருது. அப்போது கதறான். அந்த வலது பக்கத்துலேருந்து வந்த ரத்தம் அந்த செய்யுளை அது கேட்டேன்னாக்க அப்படியே வந்து இது மட்டும், பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்னோ, மேவினார் பிரிய மாட்டா விபலனார்க்கு அடுத்தது என்னோ, ஆவது ஒன்று அகிலேன் ஒன்றும் அகிலேன் யான் என் செய்கேன் என்று பின்னும். 174வது பதிகம் சேக்கிழார். கண்ணில் ஜலம் வந்துடுது. நான் படிச்சுட்டு இருந்தேன். பரமனாருங்கிறான் ஒரு வார்த்தை, அத்தனார் எல்லாம் சிவனுடைய பேர் அவன் இமேஜின் பண்ணுறான். உலகத்தை காப்பாற்றணுமே, எல்லாத்துக்கும் மேலானவர், என்னுடைய பிரேமை, ஆத்ம பிரேமை, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர், ரட்சிக்கிறவர். அவருக்கு கண்ணில் இப்படி வந்துடுத்தே, நான் என்ன பண்ண போகிறேன், நான் பாவி, என்ன பண்ணுறதுன்னு துடிக்கிறார். போகிறார், அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார். கையில் இருக்கிற வில்லு கீழே விழுந்தாச்சு, மாம்சமெல்லாம் கீழே விழுந்தாச்சு, வாயில் இருக்கிற ஜலமெல்லாம் கீழே விழுந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. அப்படியே கதறிண்டு என்ன பண்ணுறார், ஒரு யுக்தி பண்ணுறார். முதல்ல பச்சிலையெல்லாம் வச்சு பார்க்குறார், ஒன்றும் சரியாகலை. அப்போ ஊனுக்கு ஊன் தான் அப்படின்னுட்டு வலது கண்ணை தன்னுடைய அம்பனால் எடுத்து அப்படியே தோன்றார். நினச்சி பாருங்க, எவ்வளவு வலிக்கும். இந்த உபகரணம் என்னது, என்ன இந்த காலத்து டாக்டர்ஸ் மாதிரியா, அதெல்லாம் வச்சுட்டு சொஃபிஸ்டிகேட்டடாக 50 நாள் எடுக்கிறான். அந்த ஒரு கண்ணை வந்து வலது கண்ணை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணுறான். ரத்தம் நின்றுடுத்து சந்தோஷப்படுறான். சுவாமிக்கு எல்லாம் சரியாயிடுத்தே, ரொம்ப நல்லா இருக்குது, பிரமாதம். அடுத்த கண்ணில் ரத்தம் வருது, இடது கண்ணில். இப்போ தான் எனக்கு தெரியுமே மருந்து, கண்டுபிடிச்சாச்சே அப்படின்னு இடது கண்ணை அந்த பொசிஷன் தெரியணுங்கிறதுக்காக சிவபெருமானுடைய இடது கண்ணில் பக்கத்தில் தன்னுடைய பாதத்தை வச்சு, இந்த புருவத்தில் பாதத்தை வச்சு, எல்லாம் அப்புறம் வைக்க முடியாதே இந்த கண்ணன், இடது கண்ணை தோண்ட போகிறான். சிவனுக்கே பொறுக்கலை. என்னடா அது, என்ன காரியம் பண்ணுறான்டா அவன். கண்ணப்பா கூப்பிடுறார். முதல்ல அதை கூப்பிட்டு அவன் காதில் விழுறதுக்குள்ளே அவன் கண்ணை எடுத்துருவோம் போல் இருக்குன்னு விட்டு அவரோட கையினால் நிறுத்துறார். நில்லுடா, கொஞ்சம் பொறுக்கலடா, உன்னுடைய ஆத்ம பிரேமிக்கு நான் பாத்திரம், என்னுடைய ஆத்ம பிரேமிக்கு நீ பாத்திரம், நான் தாண்டா நீ தாண்டா நான். இங்கே வா. வலது பக்கத்தில் சிவபெருமான் அவனை கண்ணப்ப நாயனார் கூப்பிட்டு கண்ணப்பன்கிற பட்டத்தை கொடுத்து சிவசாயுஜ்ய மோட்சம் கொடுக்குறார். யாருக்கும் கிடைக்காது, ரொம்ப அபூர்வம் கண்ணப்ப நாயனார். இதில் கேட்கலாம், அது எப்படி சரணாகதின்னு சொல்கிறேன். பக்தியும் சரணாகதியும் என்றைக்குமே வந்து
ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாது. சரணாகதி இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம், பக்தியினுடைய உச்சகட்டம்னு நீங்கள் சொல்லலாம். நீ சரணாகதி அடை சுவாமிகிட்ட போயினா உடனே காலை விழுந்தால் போருமா? பக்தி வேண்டாமா? நம்பிக்கை வேண்டாமா? விசுவாசம் வேண்டாமா? இப்போ சரணாகதியில் 6 அம்சம் இருக்குது. இந்த 6 அம்சம் பொருந்துறதா கண்ணப்ப நாயனாருக்குன்னு பார்ப்போம். ஒன்று ஆனுகூல்ய சங்கல்பம். பகவானுக்கு இன்பமாக இருக்கிறது, பிடிச்சது தான் நீ செய்யணும். கண்ணப்ப நாயனார் அதுதானே பண்ணார். அவருடைய மாம்சத்தை ஏற்றுண்டார். மேபி நம்ம அன்னம் எல்லாம் வைக்கலை, பழம் வைக்கலை, ரொம்ப சாத்விகா இல்லை, ஆன்மீகம் தெரியாது. ஆனால் அவன் பக்தி பண்ணுறான். அவன் பண்ணினது பகவானுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவன் பகவானுக்கு எது பிடிச்சதோ அதை செய்கிறான். கங்காபிஷேகம் மாதிரி இருக்குங்கிறார், பண்ணுறான். கூர்ச்சம் வைக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச முறையில். அவன் படிப்பு கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. பாக்கி எல்லா சரணாகதியும் நீங்கள் பாருங்க, அவளுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, கொஞ்சம் பேக்ரவுண்டே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது அவர் பகவானுக்கு பிடிச்சதை பண்ணுறான். அவன் ஆனுகூல்ய சங்கல்பம் பொருந்துருது. ஃபஸ்ட்டு பிரதிகூல்ய வர்ஜனம். அதாவது பகவானுக்கு பிடிக்காதவன் பண்ணலை, பகவானுக்கு பிடிக்காத பண்ணப்படாதுன்னு இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் லௌகீகத்திலேயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கண்ணப்ப நாயனாருக்கு எந்த விதமான பற்றத்திலும் லௌகீகத்தில் உலக விஷயத்தில் இல்லவே இல்லை. பகவானுக்கு பிடிக்காத பண்ணலை. ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசம். பகவான் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ரொம்ப திடமான விஸ்வாசம். பகவான் காப்பாற்றுவார், பகவானுக்கு ஒன்றும் ஆயிடப்படாதுங்கிறதுக்காக கண்ணை வைக்கும்போது அவர் ரத்தம் திரும்பி இந்த கண்ணை வச்சு ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கலாமே, அந்த திட நம்பிக்கை. ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசம். கோப்திருத்வ வரணம். பகவான் தான் ப்ரொடெக்டர், காப்பாளி, வேறு யாரும் கிடையாது. இந்த 3யும் 4யும் சேர்த்து படிக்கணும் நீங்கள். அந்த விஸ்வாசத்தினால தான் அந்த கண்ணில் இருக்கிற ரத்தம் பகவான் அது ஏற்றுண்டு, கண்ணப்ப நாயனாருடையதை ஏற்றுண்டு பண்ணினார். உலகத்தில் இருக்கிற ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறவருக்கு எதாவது ஆகிடுதுன்னா உலகத்தை யார் ரட்சிப்பா அப்படிங்கிற பாவம் அவனுக்கு இருந்ததுனால உலகத்தில் பகவான் தான், சிவபெருமான் தான் காப்பாளி, அவர் தான் உலகத்தை காப்பாற்றுறார். அப்புறம் கார்பண்யம், ஹியூமிலிட்டி. ஒன்றுமே தெரியாது, நம்ம கையில் என்ன இருக்குது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே கார்பண்யம். அதனால தான் அவன் ஒரு கண்ணு என்ன பண்ணுறது தெரியல, பச்சலையை வைக்கிறான், ஒன்றும் தெரியல. ஹெல்ப்லெஸ்னஸ் நேச்சர் அப்படி இருக்குது. அது கார்பண்யம். ஒரு நம்மளால் ஒன்றும் முடியாதுப்பா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் தான் பண்ணணும். ஆத்ம நிக்ஷேபம், ஆத்மார்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறான். கண்ணை தோண்டும்போது அவனுக்கு தேகாபிமானம் இருந்ததா? அகங்கிறதே இல்லை, தேகங்கிற உணர்ச்சியே இல்லை கண்ணை தோண்டும்போது. ஸோ அகம் போயிடுத்து. ஒரு கண்ணுக்கு அப்புறம் 2வது கண் எடுக்கும்போது என்னுடைய கண் 2வது கண்ணுன்னு நினைக்கல அவன். மம்மாங்கிறது போயிடுத்து, மமக்காரம் அகங்காரம் போயிடுத்து. ஆத்மார்ப்பணம், டோட்டல் சப்மிஷன். இதுதான் கண்ணப்ப நாயனாருடைய உத்தமமான நிலை. அது ஒரு சரணாகதி சாஸ்திரம்னே சொல்லாத. அவர் பக்தி பண்ணது. பக்தியும் சரணாகதியும் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு பக்தி பண்ணலாம் பகவான்கிட்ட, காமியார்த்தம் இல்லை, கஷ்டத்தில் நிவாரணமானும் பக்தியும் பண்ணலாம், சரணாகதியும் பண்ணலாம். ஆனால் பக்தியும் சரணாகதியும் சேர்ந்து தான் இருக்கும். அது எப்படின்னால் ஆத்மார்ப்பண ஆத்ம சமர்ப்பணம். நீலகண்ட தீட்சிதர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியலன்னு சரணாகதி அடைகிறார். சரணாகதி டு மீனாட்சி. இப்போது பக்தி அண்ட் சரணாகதி ஆர் த வார்ப் அண்ட் வூஃப் ஆஃப் மோக்ஷம். அதாவது வார்ப் யான், வூஃப் இல்லைன்னா வெஃப்ட் யான். அந்த நெசவு பண்ணுறதுக்கு, ஒரு துணி நெய்யறதுக்கு நீளமான நூல் இழையும் வேணும், குறுக்கையும் நெடுக்கையும் போகிற நூல் இழையும் வேணும். இந்த 2யும் வச்சு நெசவு பண்ணும்போது வஸ்திரம் வருது. இந்த சரணாகதியும் பக்தியும் வார்ப்பன் வூஃபு, நீளமான ஒரு நூல் இழை பக்தி, குறுக்கையும் நெடுக்கையும் போகிற நூல் இழை சரணாகதியும் எடுத்துட்டா அதை நெசவு பண்ணும் பொழுது ஒரு மோட்சங்கிற வஸ்திரம் கிடைக்கிறது அப்படின்னு காட்டுறது தான் கண்ணப்ப நாயனாருடைய. இது என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிடுது. டு பி ஃப்ராங்க் வித் யூ, இது என்னை இம்பேக்ட் பண்ண அளவுக்கு வேறு எந்த சரணாகதியும் இம்பேக்ட் பண்ணல. சேக்கிழாரோட இருக்குது. எவ்வளோ பேசலாம், எவ்வளோ பண்ணலாம். கடைசியாக இஷ்ட தெய்வம் உங்களுக்கு யாரோ
நீங்கள் பிடிச்சிக்கலாம். எல்லாம் கேசவனை சேர்ந்தது, சிவபெருமானை சேர்ந்தது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். சைத்தன்யம் ஒன்றே ஒன்று தான், பரமாத்மா. அவர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வரலாம். இதை கடைசியாக இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும். அந்த மாணிக்க வாசகர் திருக்கோத்தும்பி 4வது பதிகம் அதில் ஒன்று சொல்கிறார் பாருங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி. கோத்தும்பி, தும்பிங்கிறது வண்டு, கோத்தும்பி ராஜவண்டு, அரச வண்டே நீ ரீங்காரம் பண்ணிட்டு போ. நெத்தியில் அப்படியே திருநீர் போட்டிருக்காரு. சுண்ணப்பொன் நீற்றற்கே, அந்த திருநீர் போட்டு அப்படியே பிரம்ம தேஜஸா கோடி சூரிய பிரகாசமாக பிரகாசிக்கிற சிவபெருமான்கிட்ட போய் ரீங்காரம் பண்ணிட்டே சொல்லு. என்ன சொல்லணும்? கண்ணப்பனை பார்க்கறச்சே என்னுடைய நான் ஒன்றுமே இல்லை. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் அப்படியும் கூட என் ஒப்பில் நான் அதுக்கு நிகரில்லை, நான் எதுக்குமே நிகரில்லைன்னு தெரிஞ்சாலும் கூட என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான்கருணை. நீ வாடா தில்லைக்கு வா. அவர் எனக்கு ஆகமெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த கருணையை நான் என்னன்னு சொல்கிறது. இதை ரீங்காரம் பண்ணிட்டே சிவபெருமானுடைய பாதாரவிந்தத்தில் சமர்ப்பணம் பண்ணுன்னு சொல்கிறார். மாணிக்க வாசகர் பேஸ் ட்ரிபியூட் டு கண்ணப்ப நாயனார். பட்டினத்தார் சொல்லியிருக்கார், திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார். ஆனால் இது ரொம்ப பிரமாதம். மாணிக்க வாசகர் எப்படிப்பட்டவர்? அவர் சரணாகதி சாஸ்திரமே தெரிஞ்சவர். சிவபெருமானே வாதவூரான்னு சொல்லியபடி அம்பலவாணன் எழுதியன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார். எழுதுறா, நீ எழுதுறா, எனக்காக ஏதாவது எழுதுறா. பாக்கி 3 பேரும் சுந்தரர், அப்பர், ஞானசம்பந்தர் சிவனை நோக்கி போகிறா. ஆனால் சிவன் இவரை நோக்கி போகிறார். நீ ஏதாவது எழுது, ஏதாவது பண்ணு, எனக்கு ஏதாவது செய், நான் எழுதிக்கிறேன். அந்த ஓலையில் எழுதிட்டார் இல்லையா திருக்கோவை. அது எதை காட்டுறதுன்னா மாணிக்க வாசகருடைய ஹியூமிலிட்டி மட்டும் இல்லை, அப்பேற்பட்ட மாணிக்க வாசகர் வாஸ் இம்பேக்டட் பை கண்ணப்ப நாயனார். இது வரையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன். இது ஒரு சமுத்திரம். ஐ ஹோப் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு சீதாராமனுக்கு நன்றி, வசந்தி சம்பத்துக்கு நன்றி. எனக்கு தெரிஞ்ச மட்டும் என்னால் முடிஞ்சதை சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் இருக்குது, இதை பற்றி நிறைய பண்ணலாம், சீரியஸாகவே பண்ணலாம். அவ்வளவு இருக்குது சரணாகதியில். கஜேந்திர மோட்சம் இருக்குது, அது சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் டான்ஸுக்கு வரவாள்லாம் கோச்சுன்றுவா, அதனால் நான் கரெக்டாக நிறுத்திக்கணும். அதனால் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கரெக்டாக முடிச்சிட்டேன், 3 minutes பிஃபோர் டைம். இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.